மற்றவர்களை நரகத்தில் தள்ள என் வார்த்தைகளால் நான் சாத்தானுக்கு துணை நின்றேன். கடவுள் என் குழந்தைகளை எனக்கு காண்பித்தார். கடவுளை நம்பாத தாயால் தன் குழந்தைகளுக்கு என்ன கொடுத்து விட முடியும்? நான் அவர்களுக்கு சாவை கொடுத்தேன். புதிதாய் வருகின்ற ஆடைகள், அலங்காரங்கள், நவீன தோற்றங்கள், மின்னணு கருவிகள் மற்றும் பொம்மைகள் இவையே என் குழந்தைகளின் அக்கறையாய் இருந்தது. நான் ஏழையாய் வளர்ந்தது போல என் குழந்தைகளும் வளரக்கூடாது என்பதற்காக என் கணவரோடு சென்று பணம் கடன் வாங்கினேன். நான் ஏழை குழந்தையாக இருந்தபோது எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினேன். எனவே அவர்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். என் குழந்தைகள் தூங்குவதற்கு தங்கத் தொட்டிலை வைத்திருப்பதாகவும், ஆனால் அவர்களை அன்பு செய்து வழிநடத்த தந்தையும் தாயும் இல்லை என்பதை கடவுள் எனக்கு காண்பித்தார். என் குழந்தைகள் அச்சப்படும் பொழுது அதை வெளிக்காட்ட முடியாமல் அவர்களுக்குள்ளே அதை அடக்கி வைத்து கொண்டு மிகவும் பாதுகாப்பற்றவர்களாகி போனார்கள். ஒரு தாயின் அரவணைப்பு எப்படி இருக்கும் என்றோ, எப்படி அரவணைக்க வேண்டுமென்றோ என் மகளுக்கு தெரியாது. அதனால் அவள் தாயின் அரவணைப்புக்கு ஏங்கினாள். அப்படி ஒரு தாய் எங்கே கிடைப்பாள் என்று வெளியே தேடத் துவங்கினாள். இது எவ்வளவு இக்கட்டான தர்ம சங்கடமான நிலை என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? என் மகளுக்கு தாயை தவிர எல்லாம் கிடைத்தது. ஆனால் கடவுள் தன் பேரிரக்கத்தால் அவளை குணமாக்கினார். அவளுடைய காயங்களை குணமாக்கி அவளை மீட்டெடுத்தார். ஆனால் தன் குழந்தைகளை காயப்படுத்தியதால் ஒருவர் உணரும் வலியை யாராலும் மீட்டெடுக்க முடியாது. மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் ஆண்டவர் என்னை வைத்திருந்தார். எனினும் என் அறிவுரையால் மானிடத்திற்கு நான் எவ்வளவு பெரும் தீங்கு செய்திருக்கிறேன் என்பதை கடவுள் எனக்கு காண்பித்தார். குடும்பங்களை அழித்தேன். என்னுடைய தீமையான அறிவுரையால் நிறைய ஆன்மாக்களை சாத்தான் நரகத்தில் தள்ள நான் உதவினேன். எத்தனை முறை மக்களை எள்ளி நகையாடி இழிவாக மட்டந்தட்டி பேசியிருக்கிறேன். இதை செய்ய எனக்கு என்ன தகுதியும் அதிகாரமும் இருக்கிறது? என் வாழ்வில் நான் காயப்படுத்திய எல்லா மனிதர்களையும், அவர்களின் வாழ்வில் என்ன நடந்தது என்பதையும் கடவுள் எனக்கு காண்பித்தார். அவர்களுள் 2 பேரை பற்றி மட்டும் இப்போது நான் பேசப் போகிறேன். அதில் ஒருவர் யாகிர். இவர் மிகவும் ஏழை. நான் ஏழைகளுக்காக தன்னார்வ பணியினை செய்தபோது அவனை சந்தித்தேன். ஏழைகளுக்கான இப்படிப்பட்ட பணி நன்மையானதுதான். ஆனால் பணி செய்கிறவரின் இதயத்தில் கடவுள் இல்லை என்றால் அந்த பணியினால் நன்மையை விட தீமையே விளையும். தொடர்வோமா நண்பர்களே?